டேய் அப்புக்குட்டா, வெளியே வாடா. டேய் அப்புக்குட்டா. இங்க இங்க எங்க? மேல பார். என்ன வேணாம்? கீழே இறங்கி வாடா. ஊருக்கு போறத சொல்ல வந்தியா? இல்லடா, உன்னை மேல் லோகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். மேலையா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்த? யாருக்கு? உங்க குர்கா மச்சானுங்களுக்கு. இங்க பாரு, குட்டி மாமாவும் டோல் மாமியும் மாமியோட தங்கச்சியும் பொக்கராவோட கல்யாண விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல வீட்டுல வந்து கலாட்டாவா பண்ற? நீ ஆம்பளை இல்லைன்னு தெரியும், அதுக்காக தானே அவங்கள அனுப்பி வச்ச. அவனுங்களா? நீ என்னடா சொல்ல வர? கோயில் வாசல்லையும் தெருவுலையும் படுத்து உன் நட்டு கலண்டுருச்சா? இப்படி பண்ண உன் நெட்டு ஒரு நெட்டா கழட்டிடுவேன். நீ கலட்டிடுவ. நடு கடலுக்கு போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். இங்க கூட நீ ரவுடிங்க கூட தான் சகவாசம் வச்சிருக்க. இவன் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். கிடைச்ச சான்ஸை பயன்படுத்துவோம். அடி நல்லா கிடைச்சது இல்ல? உங்க ஆளுங்க கிட்ட போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. சொல்ற பேச்ச காப்பாத்துறவன் தான் இந்த அப்புக்குட்டன். அசோகன் இப்போ உனக்கு புரியுதுல்ல? அப்புறம் இது ஒரு சாம்பிள் தான், ரிஹர்சல். இனியும் என் முறை பொண்ணு கூட வாழணும்னு நினைச்சேன்னா கனவுல கூட அது நடக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அப்புக்குட்டா, உனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. குர்கா கத்திக்கு வேலை ரொம்ப கம்மி தான். கத்தி ஒண்ணு வாங்கிட்டு வந்து கசாப்பு கடை ஆடு வெட்டுற மாதிரி ஒண்ணு வெட்டிடுவேன். அது கூடி சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. செக். என்னடா? அங்கே இரு, நாங்க வரேன். Excellent. I'm proud of you. Thank you, sir. How did you manage? தனியா? தனியாலாம் இல்ல சார். அப்புறம்? அது இல்ல, உதவிக்கு யாரோ கூட இருக்கிற நம்பிக்கையில தான். அப்படி இல்லடா, இத பாரு. இப்படி இத பிடிச்சு அதுக்கப்புறமா இப்படி. பாக்ஸியோட கழுத்துல இருக்கிற மாலையை பாத்தியா? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த மாலை தான் அவங்க அதிகாரத்தோட அடையாளமே. சிம்பிள் ஆஃப் ஈவில், அதானே? Yes. And then நோ மறுபிறவி எடுக்கிற லாமாவுடைய மாலைக்கும் போக்ஷேயோட மாலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. See? இதான் அது. I see. இதை நீ வச்சுக்கோ. Okay, sir. I love you. I love you. क्यों? கனவு. கனவு? அஸ்வதி அக்கா. அவ மட்டும் கிடையாது, நீ கூட இருந்த. நீ படுத்து தூங்கு, பேலன்ஸ பாத்துடுற. அஸ்வதி, என்ன கூப்பிட்டியா? இல்லையே. கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. உங்களுக்கா தோணி இருக்கும். அதுவும் சரிதான். எப்ப பார்த்தாலும் ஓ நினப்புல தானே சுத்திட்டு இருக்கேன், அதனால அப்படி தோணி இருக்கும்.
சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. புத்தனோட ரிசர்ச் நடக்கட்டும். பெஸ்ட் ஆஃப் லக். அப்புக்குட்டா. என்ன அஸ்வதி? ம், ம், ம். நான் அப்புக்குட்டான்னு கூப்பிடும்போது நீங்க எதுக்காக திரும்ப வந்தீங்க? அது வந்து என் செல்ல பேருன்னு நினைச்சேன். அஸ்வதி என்னை எப்படி கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். அப்போ இன்னையில இருந்து நான் உங்களை அப்புக்குட்டான்னு தான் கூப்பிடுவேன். ம். இல்ல இல்ல, ஸ்வீட் அப்புக்குட்டான்னு கூப்பிட்டா என்ன? எல்லாம் உன் விருப்பம். அது சரி, இது அவன் போட்டோ இல்ல, இது எப்படி இங்க வந்தது? அதுவும் சரிதான். இது எப்படி ஏன் டேபிள் மேல வந்துச்சு? ஆ, அஸ்வதியை வசியம் பண்றதுக்காக அவன் இங்க கொண்டு வந்து போட்டிருப்பான். ஓ, அவன் ஒரு முடிவோட தான் இருக்கான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு? எதுக்கா? குட்டி மாமா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ஊருக்கு போயிருக்காரு. அவர் திரும்ப வர்றதுக்குள்ள ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டான்னா பதில் சொல்ல வேண்டியவன் நான் தான். டாடி திரும்ப வரதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய சொல்லணும். என்ன சொல்ல போற? அவனை பத்தி தான். ஆ, மனசுலே வச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது. அஸ்வதி, ஆ, நீ எதுக்கும் பயப்படாத. நாளையில இருந்து உன் நிழல் மாதிரி உன் கூடவே இருப்பேன். மீதியை உட்கார்ந்து thank you. சொல்றேன். குட் நைட். குட் நைட். அப்புறம் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சதுன்னு அவனுக்கு புரிஞ்சுதா? எங்க புரியறது? என் மேல இருக்கிற அக்கறை இன்னும் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு மேல இங்கே இருப்பீங்களா, திரும்ப போவீங்களா? ஸ்ரீ புத்தரோட ஊர்ல கொஞ்சம் அன்பும் பாசம் எல்லாம் வச்சு அஸ்வதி கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்ளோ தியாகம் எல்லாம் பண்ண வேண்டாம். கம்பல்சரினா ஸ்ரீ புத்தர் மாதிரியே இங்க தனியா வாழ்ந்துக்கோங்க. அவன் என்ன அஸ்வதி கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்கான்? எனக்கு தான் ஏதோ ஆப்பு வைக்கிறான்னு நினைக்கிறேன். என்னோட ரிசர்ச் முடிஞ்சதும் ஊர்ல செட்டில் ஆகணும்ன்றது டாடியோட பிளான். அஸ்வதி இல்லனா நான் எதுக்கு நேபாளில் இருக்கணும்? நானும் வந்துடுறேன். நேபாளை விட்டுட்டு வர உங்க அம்மா ரெடியா? நம்ம ஊர் அவங்களுக்கு பிடிக்குமா? போயிட்டு வரட்டும். ஒரு மாசம் தங்கியிருந்தா தெரிஞ்சிரும்ல ஊரை பத்தி மம்மியோட ஒப்பீனியன். நம்ம ஊருக்கு போயிருக்காங்களா? மாமியோட தங்கச்சியோட கல்யாண விஷயமா ஊருக்கு போயிருக்கிறத அப்புக்குட்டை கிட்ட சொன்னா? அவர்கிட்ட வேணும்னே தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. சுமதி மேம்க்கு லெட்டர் போட்டு பதில் எதுவும் இல்லைன்னு தான் டாடிக்கு டென்ஷனே. அதான் சீக்கிரம் போயிட்டாரு. ஹோ, குட்டி மாமா நான் நினைச்ச மாதிரி கிடையாது. நிஜமான அசோகன் யாருன்னு கண்டுபிடிக்க மட்டும் போனாரா, இல்ல கல்யாண விஷயம் பேசுறதுக்கா? ஏன் அசோகனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு டாடிக்கு நேத்து லெட்டர் போட்டேன். ம், வீட்டுக்கு வரலையா? குட்டி மாமா தானே வீட்ல இருந்து வெளியே அனுப்புனது. அவரே வந்து சொல்லட்டும். அப்படின்னா நாளைக்கு பார்ப்போம். ம்? அஸ்வதி, தனியா போகாத, நானும் வரேன். போயிட்டாளா? என்ன இது பெடலையே காணோம்? இங்க இருக்கா? இந்த விஷயம் சொல்றதுக்கு தான் அஸ்வதி காலையிலே என்ன பார்க்க வந்தீங்களா? இது தமாஷெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண குழந்தை கழுத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த செல்ல குட்டி சின்ன கடவுள் தான் நீ சொல்ல வர? ஆமா, ஸ்பெஷல் மாலை போட்டு கடவுள் ரோட்ல சுத்துறாங்க. இங்க நடக்கிற வித்தியாசமான கலாச்சாரத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பையனோட கையில பச்சை குத்தி இருக்கா? பச்சைன்னா அப்படி செஞ்சிருக்காங்க. பேர் என்னன்னு கேட்டீங்களா? அது வாயில நுழையாத ஒரு பேரு தான். ஏதோ ஒரு கோச்சேங்கிற ரிம்போச்சன் தானே? அந்த மாதிரி தான். மை காட், அந்த பையன் உம்லா மலையடிவாரத்துல இருக்கிற ஏதோ ஒரு மொனாஸ்ட்ரியோட லாமா தான். லாமாவா? அப்படின்னா அவன் வீடு எங்கன்னு கேட்டீங்களா? வீடு எங்கன்னு கேட்டினா தூரத்துல மலை மேலதான் கைய காட்டி சொன்னான். சில நேரத்துல திடீர்னு காணா போயிடுவான். இப்ப அவன் எங்க? இப்ப என்கிட்ட தான் இருக்கா. வா. ஹே,
செல்லக்குட்டி செல்லக்குட்டி ஆ, அதோ நான் சொன்னல. நான் கேமரா எடுத்துட்டு வரேன். ஆ. சீக்கிரம் வாங்க. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நில்லுங்க. ஏக் லடுக்கா ஏக் லடுக்கி இந்த பக்கமா போறது தேக்கி. மரத்துக்கு மேலையா? அம்மா நேபாளியா இருந்து நம்ம கேள்விக்கு பதில் தெரியலையே. அஸ்வதிக்கு இந்த காட்டுல என்ன வேலையா இருக்கும்? அவ தனியா அங்கெல்லாம் வரமாட்டாளே. கூடவே அவனும் இருப்பான் அந்த ஃப்ராடு. காட்டுல வச்சு மனசை மாத்த முயற்சி பண்ணுவான். நடக்காது நடக்காது, அதை நான் நடக்க விட மாட்டேன்.